ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப்னே சொல்லலாம். ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு பெரிய கேப் அப் அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 120லேருந்து 130 பாயிண்ட் கேப் அப் தான். ஸோ கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் அந்த பாயிண்ட் எல்லாமே அழிச்சிட்டு அகெயின் ஒரு 100 பாயிண்ட் டவுன் போச்சு. நல்லாவே ஒரு ஸ்டிஃபான ஃபாலு. நான் வந்து மார்க்கெட் அகைன் ஒரு 100 பாயிண்ட் கீழே இறங்கி மார்க்கெட் அந்த 22,200 வச்சு முடிச்சுருவாங்க அப்படின்றது தான் நினச்சேன். ஏன்னா அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஓஐ ஷிஃப்டிங்காக இருக்கட்டும், இல்லைனா இன்றைக்கி எக்ஸ்பைரி கேம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா யூட்டன் அடித்து மேலே போச்சுன்னு சொல்லலாம். ஸோ இம்மிடியேட்டாக ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு ஹை போச்சு. ஸோ அந்த டவுன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் ஹை போயிட்டு அகெயின் அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் கீழே இறங்கி அகெயின் மார்க்கெட்டை அடிச்சது பாருங்கள் மேலே ஒரு 250 பாயிண்ட் ஒன் சைட் ரேலி. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 22,500 கால் ஆப்ஷன். ஸோ த்ரூ அவுட் இந்த வாரம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஓஏ இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஏன் கடைசியில் மார்க்கெட் உடையும் போது கூட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,80,00,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் உடச்சி ஒரு 30 பாயிண்ட் போனதும் மொத்தமும் கலி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னையோடைய க்ளோஸ் தான் போன வேலைக்கிழமையோட க்ளோஸு. ஓகேங்களா? நியர்லி ஒரு 3 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. இதுக்கு நடுவில் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நியர்லி வந்து ஒரு 400 to 500 550 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி ஏறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே நான் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை நான் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இதுதான் போன வேலைக்கிழமைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அங்கேருந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஐயாயி முடிஞ்சிருக்குது. ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா இந்த மார்க்கெட் இறங்குனதே போன வாரம் இறங்குனதே இது யாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுனுக்கெலாம் ப்ரிப்பேர் ஆகலை. இது நான் நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்து விட்டா மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ பரவாயில்ல, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இதில் என்ன நன்மை நடந்திருக்கும் அப்படின்னா, ஸோ அந்த வெள்ளிக்கிழமை, மண்டே, இந்த 2 டியூஸ்டே இந்த நாட்கள் எல்லாம் செல் அண்ட் ரைஸ் ஹெவியாக இருந்தது. எந்தளவு ஹெவினா மார்க்கெட்டோடைய அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவியராக வந்து டவுன் பண்ணுற விதமாக தான் இருந்தது. இப்போது அந்த செல் ஆன் ரைஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இனி பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் நான் வந்து எதிர்பார்த்தேன். நான் என்னோடய வீடியோவில் கூட சொன்னேன், ஒரு சாலிடான ஒரு ட்ரெண்ட் மூவ் வேணும். ஸோ அதில் செல் பண்ணுறவங்க அடுத்த தடவை செல் பண்ணுறதுக்கு யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு மூவ் இருந்தால் தான் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷார்ட் கவர்னு சொல்லலாம், ஒரு ஒன் சைடு. ஸோ எதிர்பார்க்கலை. நான் அந்த 22,500 வச்சு கூட முடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். பட் இல்லை, நான் 50 பாயிண்ட் ஏறி தான் முடிப்பேன்னு சொல்லி முடித்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரேடை வந்து குழப்பி விட்டுருச்சு, ரொம்ப கஷ்டமாக்கி விட்டுருச்சு. அண்ட் யூஎஸ் ஃபியூச்சர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து டவுனாக இருக்குது. இது நம்ம மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் ஆகும்போது கூட அங்கே டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் குளோபல் மார்க்கெட்டில் மதிக்க மாட்டேன், என்னோடய வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம மார்க்கெட் புரிஞ்சிருச்சான்னு தெரியல. பட் பார்க்கலாம். ஒரு 1.25% வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்தளவு ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் இருக்குது. நிஃப்டிக்கு ஒரு 320 பாயிண்ட்டும், சென்செக்ஸ்க்கு 850 பாயிண்ட்டும் இருக்குது. ஸ்கியூ வந்து ஃப்ளாட் டு அப்சைட் தான் இருக்குது. மார்க்கெட் இறங்குச்சுன்னா கூட மார்க்கெட் மேலே ஏற தான் ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இன்னைய வரைக்கும் டேட்டா வந்து சொல்லுது. அண்ட் நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஸ்டார்ட் ஆஃப் த டேயில் ஒரு 107 ரூபா இருந்தது. ஸோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா முடிஞ்சிருக்கு. பட் இதுக்குள்ளே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஆட்டம் வந்து போட்டுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அண்ட் சென்செக்ஸ் அடுத்த எக்ஸ்பைரிக்கு கிட்டத்தட்ட 74,300 அட் த மணி. ஒரு சூப்பரான ஒரு அப்பு இன்றைக்கி மார்க்கெட்டு. நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4% சென்செக்ஸ் ஏறி இருக்குது. நிஃப்டி கிட்டத்தட்ட 1% ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு மூவ் ஆக்சுவலாக. 860 பாயிண்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் வச்சுருக்குங்க. ஸோ மேலே கீழே ஒரு 1%க்கு மேலே ஒரு மூவ் வந்து நாளைக்கு இருக்கலாம். ஸோ அது வரைக்கும் ரேஞ்ச் இருக்கலாம். ஸோ ஸ்கியூ என்ன சொல்லுதுன்னா, கீழே போக போக பயம் இருக்கும் அப்படின்ற மாதிரியும், மேலே போக போக ஸ்லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பயம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. மார்க்கெட் ஒரு வேளை நாளைக்கு கொஞ்சம் கீழே போனாலும் மேலே வர ட்ரை பண்ணும் அப்படின்றது தான் இது சொல்லுது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் இன் ஓஐலாம் புட் சைடில் ஹெவியாக இருக்குது. ஸோ அதுதான் காரணம், வேறு எதுவும் இல்லை. ஸ்கியூ ஸ்லைட்டாக ஃப்ளாட்டோ அப் சைடாக இருக்கும். ஈவன் மார்க்கெட் கேப் டவுன் ஆனாலும் அது வந்து மேலே ஏற ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நியூஸ் சிவியரை பொறுத்து தான் இது வந்து மாறும். ஓகேங்களா? அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் என்ன காட்டுது அப்படின்னா, ஒரு 37 பாயிண்ட் வந்து டவுனில் இருந்தது. இப்போ அகைன் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. ஒரு 6 பாயிண்ட் வந்து மைனஸில் இருக்குது. பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இது காட்டுறதும் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதும் வேறு மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஒன்றை போல் இல்லை. ஸோ பார்க்கலாம். அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி. ஸோ கிட்டத்தட்ட எஃப்ஐ ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே ஒரு 410 கோடிக்கு வந்து
ப்ளஸில் தான் இருந்தது. ஸோ அதனாலேயே என்னமோ தெரியல, மார்க்கெட் இறங்கினா கூட ஏறிடுச்சு. ஓகேங்களா. பட் இது ஜஸ்ட் வந்து ஒரு அவுட்லைனில் மார்க்கெட்டை பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்குது, அந்த சென்டிமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ பெரிய செல்லிங் வந்து இல்லை அப்படின்றது இது மூலமாக தெரியுது. பார்க்கலாம், இன்றைக்கி டேட்டா வரட்டும். ஸோ ஒரு கன்க்ளூட் பண்ணலாம். எஸ், நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் பாயிண்ட்டு, இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 0.5% வந்து ஏறி இருக்குது. டிஸ்பைட் வந்து பெரிய பெரிய வால்டைல் இருந்தாலும் மார்க்கெட் இன்றைக்கி மார்னிங் இறங்கும்போது மட்டும் ஒரு 3-4% ஏறிச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும்போது அந்த இந்தியா விக்ஸ் எல்லாம் குறைஞ்சி மாறிடுச்சு. ஈவன் மார்க்கெட் வந்து ஒரு சைடு ரேலி ஆகும்போது கூட ஸ்லைட்டாக இந்தியா விக்ஸ் வந்து ஏறினதை பார்க்க முடிஞ்சுது. அது ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அது வந்து பார்த்திங்கன்னா கால் சைடில் இருக்கிற செல்லஸோட வழி, வேறு எதுவும் கிடையாது. ஸோ பெயின் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும், வேறு எதுவும் கிடையாது. நிஃப்டி ஸ்டாடல் ஒரு 320 பாயிண்ட்டுக்கும், சென்செக்ஸ் ஸ்டாடல் ஒரு 850 பாயிண்ட்டும் நாளைக்கு ட்ரேடிங்க்கு வச்சிருக்கு. ஸ்கியூ வந்து ஒரு ஃப்ளாட் டாப் சைடு இது வரைக்கும் இருக்குது. பார்க்கலாம், ஒரு கேப் டவுன் நடந்தாலும் மார்க்கெட் ட்ரை டு கம் அப் சைடு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த நியூஸ் தான், என்ன நியூஸ் வருது, நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற பொறுத்து தான் வந்து இந்த ஸ்கியூ வந்து மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டெக்னிக்கல்ஸு லாஸ்ட் 2 டேஸோட ஐ அண்ட் லோஸ் மார்க்கெட் உடையும் போது பெருசாக மூவ் ஆகலாம். பிபி டைனமிக்கோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ கூடவே நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் ஓஐ பார்த்துடலாம். ஸோ எல்லாமே வந்து இதை நான் பார்க்குறச்ச நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எது நம்ம பார்க்குறச்சலும் ஸோ ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, மார்க்கெட் ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. பட் ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்டில் பெருசாக வந்து விஷயம் தென்படலை. ஸோ மேபி லாங் பெருசாக இருந்திருக்காது, லாங் அன்வைண்ட் பண்ணப்பட்டிருக்கும். பிகாஸ் இறங்கின மார்க்கெட் ஏறி இருக்குது அப்படின்றதுனால மேபி லாங் வந்து கட் பண்ணப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டி தெளிவாக தெரியுது. ஸோ மார்க்கெட் ஏறி இருக்குது அண்ட் ஓஏ கட் ஆகிருக்கு, லாங் அன்வைண்டிங்கு. ஸோ அந்த ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்டு ப்ரீமியமும் இறங்கியிருக்கு. மிட் கேப் நிஃப்டியும் வந்து நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ வந்து இங்கே ஒரு நியூட்ரல் பாயிண்ட் மாதிரி பெருசாக வந்து லாங் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கூட திங்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணுங்கள், பெரிய லாங் வந்து மார்க்கெட்டில் இல்லை இப்போதைக்கு. ஓகேங்களா. அண்ட் பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு எல்லாமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நேற்றை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது. மார்க்கெட்டில் ஸ்டில் வந்து புட் ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இது மூலமாக தெரியுது. ஓகேங்களா. குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இது வரையும் கிட்டத்தட்ட நியர்லி வந்து 3.5% வரையும் இறங்கியிருக்கு. கண்டிப்பாக அங்கே நிலவர டேக்ஸ் நியூஸ் தான் கண்டிப்பாக. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ரூல் பண்ணிகிட்ருக்கு. ஜாப் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர இருக்குது. நாளைக்கு ஈவினிங் வந்து ஃபெட் மீட்டிங் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அங்கே ஜெரம் பவுல் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபெட் மீட்டிங்னு போட்டிருக்காங்க. பட் வந்து டிஸ்கஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. ரேட் டிஸ்கஸ் இல்லை, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம், நிஃப்டி எப்போவுமே டேஞ்சர் தான், இவனை எப்போவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இறங்கி அவன் ஸ்லோவாக ஒரு சைடு அடித்தான் பாருங்க. ஸோ 350, 400, 450, 500, 550 இந்த கால் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே செல்லருக்கு தெரிஞ்ச பெயின் வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கும் இன்றைக்கி. ஏன்னா டெஸ்பைட் அதெல்லாம் 5 ரூபா 6 ரூபா அந்த ஆப்ஷனு 120 ரூபா, 130 ரூபா, 80 ரூபா, 70 ரூபா வரையும் போனதெல்லாம் கதை இன்றைக்கி இருந்தது, வேறு எதுவும் கிடையாது. இனி வந்து செல்லான் ரைஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் வந்து யோசிக்கணும், கொஞ்சம் வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்கியூ வந்து அப் சைடில் இருக்குது, பிசிஆர் அப்பாக இருக்குது, லாங் அன்வைண்ட் ஃபியூச்சர் ஓஏயில் தெரியுது. ஓகேங்களா. இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக பார்க்கலாம். குளோபல் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் இருந்துகிட்டு இருக்குது. 2 குட் நியூஸு 2 அதாவது நெகட்டிவாக இருக்குது. ஸோ வந்து ஒரு ஃப்ளாட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மொத்தமாக டோட்டலாக பார்க்கும்போது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன விஷயம் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் உங்கள் ட்ரேடை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். ஸோ உங்கள் ட்ரேடை நீங்கள் உங்கள் அனலைஸ்க்கு அப்புறம் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.